புதுக்கோட்டை சங்கம்விடுதி குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலந்ததற்கான அறிகுறி இல்லை என்று அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். சங்கம்விடுதி குருவண்டான் தெருவில் உள்ள குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலந்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் மாட்டு சாணம் கலந்ததற்கான அறிகுறி இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குடிநீரை பரிசோதனை செய்ததில் மாட்டுச் சாணம் கலக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் இல்லை என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குடிநீர் மாதிரியானது குடிப்பதற்கு உகந்தது என்றும் நோய்க்கிருமி தொற்றுகள் ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம்விடுதி குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் குடிநீரில் மாட்டு சாணம் கலக்கப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மாதிரி அந்த குடிநீர் குடிப்பதற்கு உகந்ததே என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குடிநீரை பரிசோதனை செய்ததில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என்றும் மாதிரிக்காக சேகரிக்கப்பட்ட குடிநீர் குடிப்பதற்கு உகந்ததே என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, விவரம் என்ன? சக்தி, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகே உள்ள சங்கம்விடுதி ஊராட்சிக்குட்பட்ட குருவாண்டான் தெருவில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த 25ஆம் தேதி விநியோகிக்கப்பட்ட தண்ணீரில் அழுக்கு உள்ளது என்றும் சிலர் இதில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டிருக்கலாம் என்று புகார் எழுப்பினாங்க. அதன் அடிப்படையில் கந்தரகோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் பெரியசாமி உள்ளிட்டோர் அந்த இடத்துக்கு ஆய்வு செஞ்சு இந்த குடிநீர் மாதிரியை சேகரித்து திருச்சியில் உள்ள பொது சுகாதார நீர் பகுப்பாய்வு மையத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. இதனிடையே அந்த கிராம மக்களும் இந்த பிரச்சனையில் அமைதி காக்கணும், ஏன்னா தண்ணீர் பரிசோதனை வந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்த கட்ட முடிவுக்கு போகலாம், ஜாதி ரீதியிலான பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது என்பதில் அதிகாரிகள் கவனமா இருந்தாங்க. அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. எங்க ஊர்ல அது போல பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை, நாங்க ஒற்றுமையா இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவேல் பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ அது போன்ற ஒரு பிரச்சனை மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்பட்டு விட்டது என்ற அச்சம் இருந்தது. ஆனால் அந்த கிராம மக்களை பொறுத்தவரையில் அவங்களே இது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்நிலையில் தான் கடந்த 26ஆம் தேதி கொடுத்திருந்தாங்க திருச்சியில் உள்ள மண்டல பொது சுகாதார நீர் பகுப்பாய்வு மையத்தில் இங்க எடுக்கப்பட்ட அந்த குடிநீர் மாதிரிகளை சோதனை கொடுத்திருந்தாங்க. அதன் முடிவுகள் இப்போது வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அந்த குடிநீர் குடிப்பதற்கு உகந்த நீர், அந்த நீர்ல எந்த விதமான நோய் தொற்றுகளும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம இது குறித்து அதிகாரிகள்கிட்ட பேசும்போது, அதாவது ஒரு குடிநீர்ல ஏதாவது கழிவுகள் கலந்திருந்தால் அது ஈகோடி என்ற ஒரு ஃபேக்டரியா இருக்கும். ஆனா இந்த தண்ணீரை சோதனை செய்த போது ஈகோடி ஃபேக்டரியா இல்ல. அப்படிங்கிற போதே நம்ம கழிவுகள் எதுவும் கலக்கல, அது தூய்மையான நீர் என்பது தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல ஒரு 4 ஃபேக்டரியா சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அந்த சோதனைகள் முடிவுலையுமே இந்த மாட்டு சாண கலக்கலை என்பதுதான் தெரிய வந்திருக்கு. அப்போ எப்படி அந்த குடிநீர் தொட்டியில் அழுக்கு வந்தது என்று நம்ம அதிகாரிகிட்ட கேட்கும்போது, நீண்ட காலமாக அந்த தவறு என்று சொல்றாங்க, தவறு ஒத்துக்கிறாங்க. அதை நீண்ட காலமாக அந்த குடிநீர் தொட்டியை கழுவாம இருந்திருக்காங்க. கழுவாம இருந்ததால பாசி படர்ந்து அந்த குடிநீர் தொட்டியை சுற்றி இருந்திருக்கு. இப்ப கோடை காலம் என்பதால முழுமையா வெயில் காலம் என்பதால அந்த பாசங்கள் அப்படியே தேங்கிக்கு தண்ணி தொட்டிகளை மொத்தமா விழுந்ததை பார்த்துட்டு சிலர் தவறாக சொல்லியிருக்காங்க என்றுதான் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த சங்கம்விடுதி ஊராட்சியின் பிரச்சனைக்கு இப்போது ஒரு முற்றுப்புள்ளி வந்தது போல தெரிகிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.